இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையான்னு அந்த பாட்டு பாடின தம்பி பேர் என்ன? அசோக் குமார். மிஸ்டர் கோடையிடி மிருதக சக்கரவர்த்தி அசோக் குமார். அசோக் குமார். ஆமா. அவர் என்ன ஊரு? அவர் தரடாப்பட்டு கிராமம். அவர் தெரு எங்க இருக்குது? இதோ இங்கே தான் பக்கத்து. சரி, அவர் வீடு இருக்குது. அவர் வீட்டு வாசல்லே ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்? அதுதான் வாழை மரம். வாழை மரம். ஐயோ, நான் கம்பெனி பிடிச்சிக்கிற மாதிரி என்ன பண்ண பாட்டு? என்ன எழுந்து பழம் வைக்கிறேன்? ஏரிக்கரை ஓரத்துல இழந்த பழம். ஓஹோ, இழந்த பழம் வைக்கிறேன். ஏரிக்கரை ஓரத்துல இழந்த பழம் வித்தேன். இவன் அதை பார்த்தான். நீ அதை கூட வலி குடிச்ச. அவன் பாடுறான் பாட்டு. பாடுறான் பாட்டு. நான் ஜட்டி பண்ணா ஊம்பக்கமா ஜெயம்மா. ஊம்பக்கனா எப்பவுமே ஊம்பக்கம். எல்லா ஊரும் வேற, இந்த ஊரு வேற. கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும் நினைக்கிறேன். நான் ரொம்ப அடக்கமான பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, அவர் வீட்டு வாசலிலே வாழை மரமாக இருப்பது உண்மை. இந்த ஊர் மாரியாத்தா மேல சத்தியமா சொல்லிக்கிறான் பலமுறை. சத்தியமா ஊர் மாரியம்மன் கோயில் சக்தி வாய்ந்த கோவில். பித்தளை சிலை ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி என்கிட்ட இந்த அம்மாவோட மதிப்பு சொல்லிக்கிறான். இந்த மாரியாத்தா சத்தியமா அவன் வாசல்ல வாழை மரம் இருக்குது உண்மை. எப்படி அவங்க ஆயா சித்தம் பிறப்பு யாரும் அவங்க ஆட்ட பாப்பா கேட்டு கொடுப்பாரு. அப்படி வாழை மரம் இருந்தாலும் என்ன கேட்டாலும் ஏரிக்கரைக்கு ஓரத்துல இழந்தவங்களை வித்த பண்ணுன்னு இவன் எப்பேற்பட்ட ஆளு? இவன் யாரு? யாரு என்ன ஊருன்னு கேக்குறதுக்காக ஆடங்கட்ட குதிரை மாரி இப்படி லடுக்கு புடுக்கு தெரியும். ஐயோ, நான் சட்டி போடல சாமி. நான் இப்படி சொல்லிட்டேன். இந்த ஊரை கொஞ்சம் ஒழுக்கமா அதுக்கு தான் ஊர்ல மத்த ஊர்ல போனா எப்படி நீ உங்க அப்பா முத்து குமாரசாமி அப்பா இன்னொருத்த அப்பா அவங்க அப்பா வெங்கடேஷ் அப்பா கும்பல சேர்ந்துக்கிறீங்க. 35,000 ஒரே ஊர்ல ஒரு 100 கம்மியா கொடுத்து வாங்கறதுல சத்தியமா வாங்கி வேண்டியது யார்? நாங்க தானே. ஆமா, அகில உலகத்துல எங்கள மாதிரி ஒரு கம்மியான ரேட் யாரும் வாங்கல. 12 பேர் விட்டு ஆட வேண்டியது. இந்த ஊர்ல மட்டும் 16 பேர் 17. ஏண்டா ஏமா எல்லாம் பணம் கொடுத்து ஆட்டாங்க. யாரு கேள் இரு. ஐயோ கேள் இல்லடா கேள். ஏமா வெயிட் நான் உடனே அடுத்த ஊர்ல ஏமா நான் வெயிட்ஸ் வைக்கிறேன். இருமா ப்ளீஸ் எழுப்பு மீ. இருமா கொஞ்சம் பொறுமை. நான் என்ன சொல்றேன், அவன் என்ன இழந்த பையன் வந்து சொல்லிட்டான். அவன் கதை சொன்னதான். எங்க மாமா ஒரு பாட்டு அவன் பாட்டு எனக்கு பிடிக்கல. ஒரே ஒரு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு எதிர்பாட்டு. சரி பாடு. அப்படி பாடியால் பாட்டு ஜெயித்தா அவனுக்கு நாடிமை. இல்லைன்னா தரடாப்பட்டு பசங்க ஆவல பசங்க அத்தனை பேர் எனக்கு அடிமை. பாட்டு பாடி ஜெயிச்சா தரடாப்பட்டுக்கு நாடிமை. இல்லைன்னா தரடாப்பட்டு ஆம்பளை வயசு பசங்க தான். அப்பா மரணம் கிடையாது. நிறைய பசங்க வயசு பசங்க வந்து அப்பா வயசு கிடையாது. வயசு பசங்க உனக்கு அடிமை. ஏமா இதான உண்மை? வயசு ஆண்கள் மட்டும். யாரு தெரியுமா? வாங்க. என்னடா சக்கரி? ஏமா என்னடா ஊத்த மாட்டாச்சா? நான் போட கூத்தாண்டவர் கோயில். கூத்தாண்டவர் கோயில் சக்கரு என்ன நான் யாருக்கு அடிமை ஆவன்னா சக்கரு கைவிட்டு. ஆனா எனக்கு அடிமானாலும் ஆகவே தவிர இந்த ஊர் மாரியத்த மன சத்தியமா நான் சொல்றது இந்த மண்ணு சத்தியா உண்மை. நான் சொல்றது நீ செஞ்சுட்டா நீ சொல்றத நான் கேட்டுறேன். கொஞ்சம் நவுது சொல்லு. இந்த மண்ணு உதவ சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த மாரியத்த மன சத்தியம் பண்ணி சொல்றேன். நாளை ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு போடலாம். சம்பளம் கொடுத்துருவேன். கூட நான் கொடுக்குறேன். சரி, நான் சொல்றது ஒரே ஒரு சைட சங்கரு முன்னாடி அழகா சிரிச்ச முகத்தோடு புன்னகையோடு
உன் வாயை தந்த பள்ளி ஈடு காட்டு. முன்ன பின்ன சீக்கிய பழம் கிடையாது. அப்படி நகு வாடா. இப்படி சங்கர் மாதிரி வயசு பசங்க மட்டும்தான் என்கிட்ட வரணும். இந்த பல்லு போடுறது, சொல்லு போடுறது, கை போடுறது, கால் போடுறது என்ன பேர் தானா? ஐயோ நீ வந்து பொட்டிலிஸ் அப்படி இல்லம்மா, நீ அப்படித்தான் நினைஞ்சிருக்கிற. உனக்கு ஆளை பார்த்தா தெரியல. ஏன் முன்னாடி சொன்னா முன்னாடி சொன்னா போட்டு விடு. பாப்பா பாப்பா என் ஆம்பளை பெருமத்தை நான் சொல்றேன். என் ஆம்பளை ஆட்டால போய் வரணும் தடுத்து தினந்தோறும் போய் குப்பிக்கல்ல பட்டுக்கிறான். நான் ஒண்டியா தாண்டி கூட பட்டுக்கிறேன் அப்படின்றான். ஆமா, நான் வீட்டுல தான் படுக்கிறேன். சரி கூட போகட்டும். இவன் பெருமையா நீ கூப்பிட்டா நான் வரதுக்கு தயாராக. அப்ப நீ என்ன பண்ணணும், எங்க மாமா பாட்டு பாட்டு எதிர்த்து பாட்டு தான் நீ பாடணும். தத்தா முத்தா பாட்டு ஏன் பாடுற?